ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 14 மே 2026 வியாழக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள். திதி துவாதசி காலை 11:20 மணி வரை. பிறகு திரையோதசி. நட்சத்திரம் ரேவதி இரவு 10:33 மணி வரை. பிறகு அஸ்வினி. யோகம் பிரீத்தி மாலை 5:53 மணி வரை. பிறகு ஆயுஷ்மான். கரணம் சைதுளை காலை 11:21 மணி வரை. பிறகு கரசை இரவு 10 மணி வரை. பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வைகாசி மாசம் முதல் தேதியே ரொம்ப அமோகமா விடிஞ்சிருக்குங்க. மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. குரு பகவானோட அருள் இருக்கிறதால பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் எதிர்பார்த்ததை விட நல்லாவே கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இன்னைக்கு ரொம்ப சரியான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நல்ல பாராட்டு வரும். உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு தாராளமா இருக்கிறதால சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முடிவெடுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளுங்க. இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் இன்னைக்கு பனி போல விலகிடும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க மனச குளிர வைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகை உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வரும். அதை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களை பேசி மகிழ்வீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு ஒரு புது விடியலா அமையப் போகுதுங்க. மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் உங்களை தப்பா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்க அருமையை புரிஞ்சுப்பாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே பிரமாதமாயிருக்கும். கூட்டுத் தொழில் சேரவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு பத்தின நல்ல தகவல் வந்து சேரும். பணவரவு தாராளமா வந்து சேரும். நிலம் அல்லது வீடு வாங்குறது பத்தி யோசிப்பீங்க. குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட ஒரு அந்யோன்யமான சூழல் நிலவும். நண்பர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி கிடைச்சு உங்க வேலை சுலபமா முடியும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு புதுவிதமான உற்சாகத்தோட இன்னைக்கு செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாளா விடிஞ்சிருக்குங்க. மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். ரொம்ப நாளா வராம இருந்த ஒரு பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். வீட்ல இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு மதியம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால மதியத்துக்கு மேல ரொம்பவே கவனமா இருக்கணும். எந்த ஒரு முக்கியமான முடிவையும் மதியத்துக்கு மேல தள்ளி வைக்கிறது நல்லது. யார்கிட்ட பேசும்போதும் வார்த்தையில நிதானம் ரொம்ப முக்கியம். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. மதியத்துக்கு மேல நிலைமை சீராகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அமைதியா இருக்கிறது நல்லது. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மதியத்துக்கு மேல சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால காலையிலேயே முக்கியமான வேலைகள் எல்லாம் முடிச்சிடுங்க. மதியத்துக்கு மேல புது முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம். மனசுல ஒரு சின்ன படபடப்பு வரலாம். அதை தவிர்க்க தியானம் செய்யுங்க. வியாபாரத்துல மதியம் வரைக்கும் நல்ல லாபம் இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பொழு அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். யாருடைய வேலையிலும் அனாவசியமா தலையிடாதீங்க. பண வரவு வந்தாலும் கூடவே செலவுகளும் வரிசை கட்டி நிக்கும். குடும்பத்துல மதியத்துக்கு மேல பேச்ச குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா வீண் வாக்குவாதம் வரலாம். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தள்ளி வைங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 2. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை துணை நிக்கிற நாளுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல 80% வெற்றி இன்னைக்கு நிச்சயம். ரொம்ப நாளா தள்ளிப்போன ஒரு சொத்து பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையா கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு பத்தின பேச்சுகள் நடக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். புதிய பொருட்கள் வாங்க ஆசைப்படுவீங்க. குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்ச கேட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி வெற்றி கிடைக்க போற நாளுங்க. உங்கள மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்கள தேடி வந்து பேசுவாங்க. உங்களுடைய பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா
பல காரியங்களை இன்னைக்கு ரொம்ப சுலபமா சாதிச்சுக்கலாம். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை மேலதிகாரிகள் ஒப்படைப்பாங்க. அதை நீங்க சிறப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். பிள்ளைங்களோட திறமைய பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க. வீட்ல பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காளி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ராஜயோகமான நாளா விடிஞ்சிருக்குங்க. வைகாசி முதல் தேதியான இன்னைக்கு உங்க ராசிநாதன் குரு பகவானோட அருள் பூரணமா இருக்கு. தொட்ட காரியம் துலங்கும். மனசுல இருந்த பயமெல்லாம் நீங்கி ஒரு பெரிய தைரியம் பிறக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட லாபம் அள்ளும். தொழிலை விரிவாக்கம் செய்ய இது அருமையான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. பணவரவு தாராளமா வந்து சேரும். சேமிப்பு பெருகும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். உறவினர்கள் வந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க ஒரு புது தெம்போட செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பொறுமை ரொம்பவே வேண்டிய நாளுங்க. வேலைகள்ல சின்ன சின்ன தாமதம் ஏற்படலாம். ஆனா முடிவுல வெற்றி உங்களுக்கு தான். இன்னைக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் சுமாராதான் இருக்கும். ஆனா பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுங்க. பணவரவு வந்தாலும் கூட செலவுகளும் வரிசை கட்டி நிக்கும். குடும்பத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அதை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது புத்திசாலித்தனம். பிள்ளைங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. அவங்களுக்காக இன்னைக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டி இருக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கலகலப்பான நாளா அமையப் போகுதுங்க. நண்பர்கள் இன்னைக்கு உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு பல உதவிகளை செய்வாங்க. அவங்க மூலமா ஒரு புதிய வேலைவாய்ப்பு கூட கிடைக்கலாம். உங்களோட கற்பனை திறன் இன்னைக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே நல்லா இருக்கும். கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பதவி அல்லது இடமாற்றம் பத்தின நல்ல தகவல் தேடி வரும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணையோட ஒரு சின்ன டூர் போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. வீட்ல புதுசா ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெய்வீகமான நாளா அமையப் போகுதுங்க.
காலையில எழுந்ததுமே ஒரு நல்ல சகுனம் உங்களுக்கு தென்படும், மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். குழப்பமா இருந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு ஒரு சரியான விடை கிடைச்சு உங்க கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். வியாபாரத்துல இன்னைக்கு மந்தநிலை நீங்கி ஒரு வேகம் எடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் மூலமா ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். உங்க ஐடியாக்களை எல்லாரும் ஏத்துப்பாங்க. பணவரவு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட ஒரு சின்ன டூர் போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. வீட்ல புதுசா ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாயிபாபா. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.